சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேரம் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நேரம். இந்த பரபரப்பு காரணமானவங்க கூட தான் இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். வாங்க அவங்ககிட்ட பேசலாம். ஹாய். ஹலோ. இந்துஜா இவங்க ஆக்சுவலி வந்து பாண்டிச்சேரியாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் இவங்களும் ஒருத்தவங்க. உங்கள் மார்க்ஸ் எவ்வளோ? 1187. ஓகே, இதுக்கு காரணம் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? என்னோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஏஓ, டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர். ரொம்ப கஷ்டமாக அவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி பிளான் பண்ணீங்க? ஜென்ரலாக எப்போதும் நடத்துறது டைமுக்கு டைம் படித்து முடிச்சுட்டு கொஷின் பேப்பர்ஸ் நிறைய பார்க்குறது, அப்புறம் மேக்ஸில் நல்லா போட்டு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம், சூப்பர், இதுக்கப்புறம் எக்ஸாம் போனோம்னா சென்டம் தான் அடிக்கலாம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தது? எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்துச்சு. இதில் அவங்க மம்மி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க அம்மாலாம்? எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் என்ன இங்கேருந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் வேலை செய்யறதுனால அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு? ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டாட்டர். ஆக்சுவலாக வந்து இன்னொரு டாக்டரை இன்ஜினியர் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் லைனில் போகணுன்னு எங்களுக்கு விருப்பம். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்துட்டா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. We are very proud and full credit goes to her mummy actually she takes care of everything. She is a MPhil mathematician, so tuition alla edhum kediyadu, avangale dhaan solli kodukkiradhu, ellathiyum avangale dhaan paathukiradhu. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அம்மா தான் வந்து சப்போர்ட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மாட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேருமா? என் பேர் பரமேஸ்வரி. எப்படி ஹெல்ப் பண்ணிங்கம்மா உங்கள் டாட்டருக்கு? இல்லை, ஹெல்ப் மீன்ஸ் படிச்சுக்கிறதெல்லாம் அவளே படிச்சுப்பா. நம்மளோட வேலை என்னன்னா அவளுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறது, இன்னொன்று வந்து நல்ல டயட் கொடுக்கறது, நல்ல சாப்பாடு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. அந்த மாதிரி அதில் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தே தவிர படிப்பில் வந்து அவள் படிச்சுப்பா, அவள் கூட இருப்பான், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இந்த நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ், எங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எங்கள் அக்கா, அவங்களுக்கு வேணும். உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்ன? நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அண்ட் அதே மாதிரி ஆகட்டும், உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.